பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, தற்சமயம் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரிதும் விரும்பி இந்த காணொளி மூலம் உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன். அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான், இன்னமா எக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா என்று கூறுவார். அல்லாவின் நல்லடியார்களில் எவர் அல்லாவுக்கு அஞ்சுகிறாரோ அவர்தான் அறிவாளிகள் என்று கூறுகிறார். சரி, இவர்கள் அறிவாளிகள். பிறகு அறிவிலிகள் யார், அறிவு இல்லாதவர்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் அவ்வாறு அதை தெரிந்து கொண்டால் அறிவிலிகள் செய்யும் செயலை நாம் தவிர்த்து கொள்ளலாம். நாம் அறிவாளிகளாக விளங்கலாம். அல்லாஹ்வுடைய மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதும் சரி, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நாம் அதன்படி நடப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவார். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஹுக்குக்குல்லா, ஹுக்குக்குல் இபாத் என்று இரண்டு இருக்கிறது. ஹுக்குக்குல் இபாத், ஹுக்குக்குல்லா என்றால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள். நாம் நன்றாக அறிவோம் 5 கடமைகள் என்ன என்பதை. அதுபோலவே ஹுக்குக்குல் இபாத், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட உயிரினங்களில் மேலானவர்களாக கருதப்படும் மனித பிரிவுகளாக நாம் நமது சகோதரர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஹுக்குக்குல் இபாத். ஹுக்குக்குல் இபாத் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார் என்றால், அதையும் 5 என்று விவரமாக கூறுகிறார். என்னவென்றால், நாம் அறிந்தவர் அறியாதவர் எவராக இருந்தாலும் மனிதனுக்கு சலாம் கூற வேண்டும், அல்லது அவன் சலாம் கூறினால் பதில் சலாம் கூற வேண்டும். ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவனை சென்று பார்க்க வேண்டும், அவளுக்கு ஆறுதல் கூற வேண்டும். மேலும் ஒரு சகோதரர் நமக்கு விருந்து அளிப்பதாக நம்மை விரும்பி அழைத்தால் நாம் நிச்சயம் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். மேலும் மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த ஜனாதாவிலே நாம் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் தும்மும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும் பொழுது இதை கேள்விப்படும் பிற சகோதரர்கள் யா அர்ஹமக்குல்லா என்று கூற வேண்டும் என்று துல்லியமாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். இது ஹுக்குக்குல் இபாத். ஹுக்குக்குல்லா ஈமான் கொள்வது, தொழுகை, நோன்பு, ஜகாத், கடைசியாக ஹஜ். இப்படி 5 அல்லாஹ்வுக்கு செய்தாலும் நாம் படைப்பினங்களுக்கு மாறு செய்து அவனுக்கு செய்ய வேண்டிய இது போன்ற இவைகளை செய்யாமல் நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனிடம் ஒரு சில கடமைகளை நீங்கள் விட்டுவிட்டாலும் சரி, ஆனால் படைப்பினங்களுக்கு, அதாவது மற்ற சகோதரனுக்கு நாம் செய்ய வேண்டியவர்களை சரியாக செய்ய வேண்டும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் பண்பு என்ன, அவர்கள் எப்படி பழக வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே காணொலியில் செய்திருக்கிறேன். இருப்பினும் அவர்கள் நல்ல விதமாக பழக வேண்டும். நமக்கு சொத்திலே வாரிசு உள்ளவர்கள் போல் நினைத்து கொண்டு அவர்களும் நாம் பழக வேண்டும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று பொறாமை தலைவிரித்து ஆடுகிறது, பகைமை தலைவிரித்து ஆடுகிறது. பகைமை இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள், பிணக்கு ஏற்பட்டு கொண்டால் யாராவது ஒருவர் சமாதானம் செய்ய வேண்டும். சிறந்த தொழுகை, சீரிய ஜக்காத், இவை 2ஐயும் விட சமாதானம் செய்து வைங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது ஒரு சில பிரிவினர் இந்த பிணக்குகளை அதிகமாக்க வேண்டி அவர்கள் தாம் தான் சிறந்தவர்கள் என்பது போல் நடந்து கொள்கிறார்கள். இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்று. இது விஷயமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நன்றாக புரியும்படி மிகவும் எளிதான வகையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் 2 விஷயங்களை கூறுவான்.
أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض ومن جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا என்று அல்லாஹ் தனது மறையிலே இவ்வாறு கூறும் பொழுது, மேலும் அல்லாஹ் என்ன கூறுவான் என்றால், துனியா யோமல் கியாமா யுரத்தூன இல அஷத்தில் அதாப் என்றும் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தாமுலுன் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறார். இதன் பொருளை நீங்கள் பாருங்கள். என்னவென்றால், வேதத்தில் சிலதை நீங்கள் நம்பிக்கை கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா? உங்களில் இதனை செய்பவர்களுக்கு இந்த அற்ப வாழ்விலே இழிவை தவிர வேறு கூலி இல்லை என்பதாக கூறுகிறார். அன்றியும் மறுமை நாளில் மிக கொடிய வேதனையின்பால் அவர்கள் மீட்டப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை செய்கிறார். மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இருக்கவில்லை என்பதாகவும் எச்சரிக்கை செய்கிறார். எனவே நாம் செய்வது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டுதான், தெரிந்து கொண்டுதான், பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹு அலிமுன் பிசாத்தி சுதூர் என்று அல்லாஹ் மறையிலே கூறுவார். உள்ளத்தில் உள்ளவர்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மிகவும் தெளிவாக தெரியும். நாம் இதை மறைக்கவே முடியாது. மேலும் இந்த குர்ஆன் விஷயத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுவது போல், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு சுன்னத்தான வழிமுறைகளை ஒவ்வொன்றும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். சிறு விஷயம் முதல் பெரிய விஷயம் வரை. ஏதாவது காலணிகள் அணிய வேண்டுமா, வலதுபுறத்தில் முதலில் அணிய வேண்டும். அதை கழட்டும் பொழுது இடதுபுறமாக கழட்ட வேண்டும். இது போலவே ட்ரெஸ்ஸு ஆடை அணிகள் அணியும் பொழுதும் முதலில் வலப்புறம் பிறகு இடப்புறம் என்பதாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இவைகளாம் சாதாரண விஷயம், சிறிய விஷயமாக இருந்தாலும் மிகவும் சிரமமாக இருந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இவைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மிகவும் நாம் நேரான வழியில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான், கூல் இன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் என்பதாக குர்ஆனிலே ஆரம்ப கால அத்தியாயங்களே அல்லாஹ் இவ்வாறு கூறுவார். இதை பற்றி ஏற்கனவே விளக்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இருப்பினும் மீண்டும் கூறுகிறேன். கூல் நபியை நீங்கள் அவர்களும் சென்று சொல்லுங்கள், கூல் இன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சென்று மக்களிடம் கூறுங்கள். யுஹ்பிபுக்கும் அல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், நீங்கள் அவ்வாறு செய்தால் 2 in 1 என்பது சொல்வது போல் அல்லாஹ் உங்களை விரும்புவார். நீங்கள் அல்லாஹ் விரும்பியது போக அல்லாஹ்வை உங்களை விரும்ப ஆரம்பித்து விடுவார். பிறகு உங்கள் பாவங்களை பிழைகளை மன்னித்து விடுவான் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். இவைகளை எல்லாம் நாம் இந்த குர்ஆனை கொண்டு தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த குர்ஆனில் தான் இவ்வளவு விஷயங்களும் இருக்கின்றன. இவைகளை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்த மேலான உண்மைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் குர்ஆனை அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? எனவேதான் குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுங்கள், அல்லது ஆலிம்கள் ஹதீஸ் சொல்லும்போது, பயான் சொல்லும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் பயான் செய்வார்கள் பள்ளிவாசலிலே. அச்சமயங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள், கலந்து கொண்டு தவறாமல் கேட்டு பயன்பெற்று அதைப்படி நடைமுறைப்படுத்த நீங்கள் என்ன செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்று உங்களுக்கு அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகிறேன். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் குர்ஆனிலிருந்தும் பெறலாம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளிலிருந்து பெறலாம். எனவே நீங்கள் இந்த ஹுக்கூக்குல் இபாத் இந்த இரண்டையும் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், நடைமுறைப்படுத்தும் போது நீங்கள் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, அல்லாவுக்கு அஞ்சுபவர்கள் அறிவார்கள். அல்லாவுக்கும் அஞ்ச வேண்டும். அத்தையில்லோ அத்தை ஒரு ரசூல வல அத்துப்திலு அமாலுக்கும் என்று அல்லாஹ் கூறுவார். நீங்கள் அல்லாவுக்கும் அஞ்சுங்கள், அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் அஞ்சுங்கள். இருவருடைய பேச்சையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இல்லை என்றால் உங்கள் நற்செயல்கள் பாழாகிவிடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவார். எனவே இவர்கள் தான் அறிவாளிகள். இவர்களெல்லாம் சரிவர செய்யாதவர்கள் அறிவிலிகள் என்று தான் கொள்ள வேண்டும். எனவே அறிவிலிகள் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாம். நாம் அறியாமல் அறிவிலிகள் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். எனவே நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள், ஒவ்வொன்றையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.